நம்முடைய வாழ்க்கையில நேற்று என்ன பாவம் செஞ்சனோ அப்படின்ற காலகட்டத்தில் ஒரு சின்ன தவறு நடந்தால் கூட அந்த பாவத்தை நினைத்து அதற்குண்டான பிராய்ச்சத்தை தேடியவர்கள் அந்த சஹாபாக்கள். அதிகம் இந்த துவாவை செய்து கொண்டே இருப்பாங்க. யா அல்லாஹ், எங்களுக்கு எந்த காலத்திலும் இப்லீஸுக்கு வேலை கொடுத்துறாத, இப்லீஸுக்கு வாய்ப்பை கொடுத்துறாத. எப்படியாவது புகுந்துருவான். நல்லவனை மட்டும்தான் அவன் பதம் பார்ப்பது. தீவன் அவனுக்கு தேவையில்லை. தீவன் அவனுக்கு அடிமை. பாவத்தை தொழிலாக கொண்டவன் இப்லீஸின் அடிமை. அல்லாவின் அடிமையாக வாழ்பவன் தான் அவனுடைய குறிக்கோள். அல்லாவின் அடிமையாக வாழ்பவன் தான் அவனுடைய டார்கெட். கண்ணியத்திற்குரியவர்களே, பாராட்டை அல்லாஹு தஆலா சில மக்களுக்கு அல்லாஹு தஆலா வெளிப்படையாகவே அவர்களுக்கு உண்டான புகழையும் பாராட்டையும் அல்லாஹு தஆலா தந்து விடுகிறார். வாழ்க்கையில் அல்லாஹு தஆலா பரக்கத்தை ஏற்படுத்தி விடுகிறார். இந்த மக்கள் பெரிய விஐபியோ அல்லது பெரிய உலமாக்களோ வலிமார்களோ அல்ல. சாதா சீதாவாக வாழ்ந்து, இன்னும் சொல்ல போனால் பாவத்திலேயே ஊறி போய் கிடந்து திடீரென்று ஏற்பட்ட ஒரு மின்னலை போன்ற மனமாற்றத்தின் காரணமாக, இறைவனே என்னை மன்னித்து விடு, நான் உன் பக்கம் சாய்ந்து விட்டேன், எனக்கான கடந்த கால வாழ்க்கையின் பாதிப்புகளை திரும்ப வருங்காலத்தில் எனக்கு தந்து விடாதே, அதே போல மறு உலகத்திலும் எனக்கு நீ தந்து விடாதே அப்படின்னு சொல்லி அழுது பிரார்த்தனை தௌபா செய்யக்கூடிய ஒரு உன்னதமான மக்களை அல்லாஹ் தஆலா பாராட்டி புகழாரம் சுட்டுகிறார். ஃபஜ்ரில் நான் ஓதக்கூடிய குர்ஆன் ஷரீஃபில் இந்த ஒரு நிகழ்ச்சியான ஒரு துவாவை அல்லாஹ் தஆலா பதிவு செய்கிறான். மனம் திருந்தி திரும்ப பழைய நிலைக்கு போகாமல் உறுதியோடு வாழக்கூடிய மனமாற்றத்திற்குரிய அந்த மக்களை சிலாகித்து கூறக்கூடிய இறைவன் அந்த மக்கள் கூறக்கூடிய ஒரு துவாவை சொல்கிறார். ரப்பனா, எங்களின் ரப்பே, லா துஸ்ஸிகு குலூபனா, எங்களுடைய உள்ளத்தை நீ தடம்புரள செய்து விடாதே, பஅத இது ஹதைத்தனா, நீ எங்களுக்கு நேர்வழி காட்டியதற்கு பின்னால். அதனால வஹப்லனா, எங்களுக்கு நீ எப்போதுமே அன்பளிப்பு செய்து கொண்டு, மில்லதுன்க ரஹ்மா, உன்னுடைய அருளையும் கருணையையும் தொடர்ந்து எங்களுக்கு தந்து கொண்டு, இன்னக அன்தல் வஹாப், நீயே அன்பளிப்பு செய்வதில் நீயே அன்பளிப்பு செய்பவன், அள்ளி வழங்குபவன் அப்படின்னு சொல்லி பொருள்படக்கூடிய ஒரு அற்புதமான துவா. இந்த துவா வெறுமன குர்ஆன்ல பதிவு செய்யப்பட்டது, அந்த மக்கள் கூறுவாங்கன்னு சொல்லி அல்லாஹ் சொன்னது வெறுமன இது ஏட்டு சுரைக்காவாக இல்லை, எல்லா மக்களுடைய வாழ்க்கை சுரைக்காவாக அது மாறணும். வாழ்க்கையில தொடர்ந்து நாம கேட்கக்கூடிய துவால இந்த துவா ஒரு முக்கியமான இடத்தை பெறணும். நான் கெத்தா இருப்பேன் அப்படின்லாம் சொல்ல முடியாது. சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு தக்கவாறு இப்லீஸ் என்ன செய்வான்னு சொன்னா ஒரு பெரும் மாற்றத்தை ஏற்படுத்துவான், உள்ளத்தில் ததும்புதலை ஏற்படுத்துவான். அல்லாஹ் பாதுகாக்கணும். திரும்ப திருந்தி வாழக்கூடிய மக்களை எப்படியெல்லாமோ அல்லாஹ் தஆலா வாழ வைத்திருக்கிறான். அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு ஒரு முறை என்ன பண்றாங்கன்னு சொன்னா, ஒரு வெளியூர் நிமித்தமாக பயணம் மேற்கொள்கிறார்கள். பயணம் மேற்கொள்ளும் போது கடுமையான பசி ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு. அப்ப என்ன பண்றாங்கன்னா, அவங்களும் அவங்களுடைய நண்பர்களும் ஏதாவது கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கிறாங்க. பார்க்கும்போது ஒரு சிறுவர் என்ன பண்றாருன்னா, ஆடுகளை அழைத்து கொண்டு சென்று கொண்டிருக்கிறார். அப்ப அவங்களுக்கு கடுமையான பசியா இருப்பதனால ஒரு ஆட்டை கண்டிப்பா அறுத்து நம்ம அத்தனை பேரும் சாப்பிடணும் அப்படின்ற ஒரு ஆசை ஏற்பட்டது. அதனால அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அந்த சிறுவனை இங்க வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. அவர் வரார். என்னன்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. என்ன உனக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. நான் பார்த்தது இல்லைங்களே அப்படின்றாரு. தம்பி, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா, சொல்லுங்க. கூட்டத்துல நீ இந்த ஆடுகள் வைத்து அதுல ஒரு ஆடு எனக்கு தர முடியுமான்னு சொல்லி கேட்கிறாங்க. காசு கொடுத்துட்றேன், எனக்கு தர முடியுமா? அப்ப அவர் சொல்றாரு, ஓனர்கிட்ட அந்த மாதிரி எல்லாம் சலுகை நான் பெற்றதில்லை, ஏன் இஷ்டப்படி விற்கலாம், ஏன் இஷ்டப்படி பாவிக்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் சலுகை பெற்றதில்லை. எனக்கான ஹக்கு என்னன்னா, ஆடை மேய்த்துட்டு வருவேன், எனக்குள்ள சம்பளத்தை கொடுப்பாங்க, இதுதான் நடந்துகிட்டு இருக்குது. என்னுடைய இஷ்டப்படி நான் பால் கறக்கிறதோ அப்படியா இப்படியா அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. இல்ல, எங்களுக்கு ரொம்ப கடுமையான பசியா இருக்குது, ஒரு ஆட்டை கொடு, ஆட்டை நீ கொடுத்துட்டு காசு நீ வச்சுக்கோ,
அப்படியே ஓனர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்டா கூட ஓனாய் பிடிச்சிட்டு போயிடுச்சுன்னு சொல்லி ஏன்னா அந்த காடுகள்ல வந்து அதிகமாக மிருகங்கள் இருக்கும் இல்லையா, அந்த மிருகங்கள் ஏதாவதுன்னா உன்ன நம்பிக்கை தானே இருக்கிறாரு எதுவும் சொல்ல மாட்டார் அப்படின்னு உடனே பையன் சொன்னா பாருங்க, ஐநல்லா, ஓனருக்கு தெரியாது அல்லாஹ் எங்க போனான் சார் அப்படின்னு கேட்கிறாரு. ஐநல்லா, அல்லாஹ் எங்க போனா, அந்த ஓனர்கிட்ட நான் என்ன சொல்றது? மறுமை நாள்ல என் ரப்பு என்னிடத்துல இந்த மாதிரி ஒரு நபர் வந்து கேட்கும் போது இப்படி கொடுத்துட்டு பொய் சொன்னியன்னு சொல்லிட்டு கேட்கும் போது நான் என்ன பதில் சொல்றது? இப்னு உமர் அழுதாங்க பாருங்க. அல்லாஹ் அக்பர். அழுதுட்டு பிராச்சத்தை எப்படி தேடினாங்க தெரியுமா? நேரா அந்த ஓனர்கிட்ட கூட்டு போனாங்க. ஒரு பொக்கிஷமான அடிமை நீ வைத்திருக்கிற, ஒரு பொக்கிஷமான பையனை நீ வைத்திருக்கிற, தயவு செய்து எனக்கு கொடுத்துருங்க, நான் காசு கொடுத்துட்றேன், அந்த அடிமை எனக்கு கொடுத்துருங்க. உடனே அவரும் என்ன பண்ணிட்டாருன்னா கொடுத்துட்றாரு. கொடுத்த உடனே அந்த பிள்ளைய கூட்டு வந்து என்ன பண்றாங்கன்னா சுதந்திரமானவராக விடுதலை செய்யறாங்க. நான் செய்த பாவத்திற்கு தான் பிராச்சித்தம் அப்படின்னு, நான் செய்த ஒரு சின்ன தவறுக்கு இதுதான் பிராச்சித்தம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை விடுதலை செய்தார். நேத்து என்ன பாவம் கூட எனக்கு ஞாபகம் இருக்காது. நம்முடைய வாழ்க்கையில நேத்து என்ன பாவம் செஞ்சனோ அப்படின்ற காலகட்டத்துல ஒரு சின்ன தவறு நடந்தால் கூட அந்த பாவத்தை நினைத்து அதற்குண்டான பிராய்ச்சத்தை தேடியவர்கள் அந்த சஹாபாக்கள். அதிகம் இந்த துவாவை செய்து கொண்டே இருப்பாங்க. யா அல்லாஹ் எங்களுக்கு எந்த காலத்திலும் இப்லீஸுக்கு வேலை கொடுத்துறாத, இப்லீஸுக்கு வாய்ப்பை கொடுத்துறாத, எப்படியாவது புகுந்துருவான். நல்லவனை மட்டும்தான் அவன் பதம் பார்ப்பது, தீவன் அவனுக்கு தேவையில்லை. தீவன் வந்து அவனுக்கு அடிமை, பாவத்தை தொழிலாக கொண்டவன் இப்லீஸின் அடிமை. அல்லாவின் அடிமையாக வாழ்பவன் தான் அவனுக்கு குறிக்கோள், அல்லாவின் அடிமையாக வாழ்பவன் தான் அவனுடைய டார்கெட். அதனால ரப்பே எங்களுக்கு நீ எப்போதுமே மனமாற்றத்தை ஏற்படுத்திடாது, எங்களுடைய இதயத்தை தடபுரள செய்து விடாதே அப்படின்ற இந்த துவாவை வந்து உன் வாழ்க்கையில, நம்முடைய வாழ்க்கையில ஒரு 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 பெரும் பங்கையா அந்த துவாவை வைக்கணும். சகோதரர்களே, மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் இப்னு கசீர்ல ஒரு சம்பவத்தை பதிவு செய்யறாங்க. ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய காலகட்டத்தில் கடுமையான பஞ்சம் நிலவுகிறது. பஞ்சம் நிலவை தாங்க முடியாம, பஞ்சத்தை தாங்க முடியாத மக்கள் அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்துல முறையிடுகிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இந்த மழை தொழுகை என்பதும் நம்ம ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல மட்டும் இல்ல, ஆரம்ப காலகட்டத்திலேயே மழை தொழுகை இருந்தது என்பதற்கு இந்த சம்பவம் ஒரு சான்றாக இருக்கிறது. இப்னு கசீர்ல எழுதுறாங்க, எல்லா மக்களும் மஷோரா செய்து, முக்கியஸ்தர்கள் மஷோரா செய்து மழை தொழுகை வைப்பது, அல்லாஹ்விடத்தில் பஞ்சத்திற்கான விடிவை தேடுவது அப்படின்னு சொல்லி முடிவு செய்து எல்லா மக்களும் ஒன்று திரண்டு அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய அவங்களுடைய இமாமாக அவர்கள் தலைமை ஏற்று அந்த தொழுகைக்கு என்ன செய்யறாங்கன்னு சொன்னா தயாராகிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு ஸ்பெஷலாக அல்லாஹ்வினால் கொடுக்கப்பட்ட இறைவனுடைய உரையாடல், அல்லாஹ்விடத்துல ஒரு சின்ன கோரிக்கையை வைக்கிறாங்க. ரப்பே, கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் கூட்டு வந்துட்டோம், வீட்டுல உள்ள அத்தனை பொடி புசுறு எல்லாத்தையும் கூட்டு வந்துட்டோம், நாங்க கேட்கக்கூடிய துவாவுக்கு நீ ஜவாபை தந்து மழையை தந்து எங்களுடைய பஞ்சம் தீர்த்து வை அப்படின்னு முதல்ல இறைவன்கிட்ட பர்டிகுலரா கேட்கிறாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வந்து நீ எத்தனை தொழுதாலும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்றாங்க. ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கடுமையான அதிர்ச்சி. ஏன் ரப்பே, ஏன் எங்கள் மீது நீ இறக்கப்படக்கூடாது? இறக்கப்படுவேன். அந்த கூட்டத்தில் ஒரு தரங்கட்டு போனவன் இருக்கிறான். நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமும் பாவத்தையே தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறான். மாற்றம் என்பது அவன் வாழ்க்கையில் இல்லை, தௌபா என்பது அவன் வாழ்க்கையில் இல்லை. அதனால் தீயவனுக்கு பெய்யும் மழையும் எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அவனுக்காக அவனுடைய விஷயத்தில் நான் கடும் கோபம் உள்ளவனாக இருப்பதால் உங்களுடைய துவாவை ஏற்றுக்கொள்ள முடியாது, அவனை முதல்ல வெளியேற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. அவன் அந்த கூட்டத்திலிருந்து வெளியாக்குங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, மேடை ஏறி நின்று, தயவு செய்து ஒருத்தருக்காக மற்றவர்கள் பழிவாங்கப்படக்கூடாது, தொடர்ந்து இறைவனுக்கு துரோகம் செய்யக்கூடியவன் நம்மில் இருக்கிறார், தலையில முக்காட போட்டு வெளியே போயிடு, யாருக்கும் தெரியாது, நீ வெளியில போறது யாருக்கும் தெரியாது, நீ போயிடு, எங்களை வாழ விடு அப்படின்ற மாதிரி என்ன செய்யறாங்கன்னா உபதேசம் செய்கிறார்கள். உபதேசம் செய்த உடனே அந்த நபர் இருக்கிறார், அந்த 40 வருட காலமாக சொல்லலாம், அல்லாஹ் 40 வருட காலமாக அவன் தொடர்ந்து இந்த தொழில் தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். ஏதோ ஒரு பாவம், அல்லாஹ்வுக்கு ரொம்பவும் மாற்றமான அசுசையான பாவமாக இருக்கலாம்.
அதனால் இவர் என்ன செய்யறாருண்டா, அப்படியே கூனி குறுகி போய் தெரிஞ்சு போச்சு அவரு தான்ன்றது தெரிஞ்சு போச்சு. 40 வருஷம்ன்றத அதற்கு மூசா குறிப்பிடும் போதே தெரிஞ்சு போச்சு. அப்படியே முக்காடிட்டவராக, ரப்பே எனக்காக நீ மற்றவர்களை பழிவாங்கி விடாதே, என்னை மன்னித்து விடு இறைவனே, என் ஒருவனுக்காக மற்றவர்கள் பாதிக்கப்படுகின்றனர், ரப்பே என்னை மன்னித்து விடு இறைவா அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாருன்னா, கூனி குறுகி ஒரு சொட்டு கண்ணீர் அப்படியே விடுறாரு. விட்ட உடனே அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் என்ன செய்யறான்னு சொன்னான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மழையை திரட்டுகிறான், மேகத்தை திரட்டுகிறான். மழை பொழியோ பொழி என்று பொழிகிறது. மக்கள் எல்லாம் தொழுகை அந்த மழையிலேயே தொழுதுட்டு வெளியில போறாங்க. ஹஜ்ரத் மூசாவுக்கு பெருமாச்சரியம், பெருமாச்சரியம். ரப்பே, நான் கேட்கும் போது நீ மறுத்தாய், தர முடியாது என்று சொன்னாய், ஒரு நபர் வெளியில போக வேண்டும் என்று சொன்னாய். ஆனா எனக்கு தெரிஞ்சு யாருமே வெளியில போல, எல்லாம் உள்ளதான் நின்றுகிட்டு இருக்காங்க. ரப்பே எப்படி அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அவன் மன்னிப்பு கேட்டுட்டான்பா, அவன் மன மாற்றம் ஏற்பட்டுருச்சு. நீ இப்படி அறிவிப்பு செய்த உடனேயே அவன் உள்ளமெல்லாம் பிரளயம் ஏற்பட்டு ரொம்ப வேதனையில என்ன பண்றான்னா அழுக ஆரம்பிச்சுட்டான். அவன் அழுத உடனே என்னால தாங்கல. அதனால் ஒட்டுமொத்த மக்களுக்கும் சேர்த்து அவனுக்கும் சேர்த்து என் கருணையை தந்து விட்டேன். உடனே ஹஜ்ரத் மூசாவுக்கு ஆச்சரியம். அப்படி உன்னை இம்ப்ரெஸ் செய்து உனக்குள் ஒரு பெரிய கருணையை பிரவாகம் எடுக்க செய்த அந்த நபரை எனக்கு நீ காட்டுறியான்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்பதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், 40 வருடமாக அவன் மானத்தை காத்தவன் நான், 40 வருடமாக இவன் பாவி என்று வெளியில் நான் சொல்லாதவன், இப்போ நீ கேட்கிறன்றதுக்காக நான் சொல்லுவேனா? கடைசி வரைக்கும் என்னோட அது இருந்து கொள்ளட்டும், அவனை நான் காட்டி கொடுக்க முடியாது. தௌபா செய்த வரை எந்த காலத்திலும் நான் காட்டி கொடுக்க முடியாது. இந்த பாக்கியம் தான் மனமாற்றத்துக்கு அல்லாஹ் தரக்கூடிய வெகுமதி. ரப்பனா லா துஸிக் குலூபனான்னு சொன்ன பாருங்க, யா அல்லாஹ் எங்களுக்கு உள்ளத்தை பிரளய செய்து விடாதே, திரும்பவும் பாவத்தில் போய் விழ வச்சிடாத அப்படின்னு கேட்க சொல்றானே. இந்த மனமாற்றத்துக்கு இறைவன் தரக்கூடிய அரும்பரிசு இது. மாயிஸ் இப்னு மாலிக் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச செய்தி தான். வருவார் ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல, யா ரசூலல்லாஹ், நான் தஹிர்னி, என்னை சுத்தப்படுத்துங்க, சுத்தப்படுத்துறதுக்கு என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. விபச்சாரம் செய்துட்டேன் அப்படின்ன உடனே இதே நான் சொல்லிட்டு ஜுனூனுன் அப்படின்வாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தால் பைத்தியமான்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஏன்னா அவருடைய தோற்றமும் அவருடைய பொழிவும் அவருடைய முகமும் விபச்சாரம் செய்தவன் மாதிரி தெரியாது, தவிர ஒரு நல்ல மனிதர் அப்படின்னு சொல்லி பரவலாக அறியப்பட்டவர். அதனால முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்வாங்க, ஜுனூனுன், அவர் என்ன பைத்தியமான்னு சொல்லிட்டு கேளு அப்படின்னு. இல்லையா ரசூலல்லாஹ், நான் பைத்தியம் இல்லை அப்படின்னு அவர் சொல்லுவார். மக்களும் சொல்லுவாங்க, அவர் மாயிஸ் இப்னு மாலிக், அவர் நல்ல ஒரு பர்சன். அவர் பெருமானார் ஸல்லல்லாஹு திரும்ப கேட்பாங்க, தண்ணி இன்னி போட்டிருக்காரா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இந்த திடீர்னு ஒருத்தர் வந்து என்ன சுத்தப்படுத்தி நான் விபச்சாரம் பண்ணிட்டேன்னு சொல்லி அத்தனை பேருக்கு முன்னாடி சொல்லுவாங்களா? சொல்ல முடியுமா? அவ்வளவு பேருக்கு முன்னாடி நான் விபச்சாரம் செய்து விட்டேன் என்று எந்த மனிதனால் சொல்ல முடியும்? ரசூலுல்லாஹ்ட்ட கூட போய் சொல்ல முடியாது. ரசூலுல்லாஹ்ட்ட கூட யாவது ஒரு மூலையில ஒரு முரீது ஷேகிட்ட என்ன செய்வாரு, வெளில சொல்லுவார். நல்ல ஒரு காமிலான ஷேகா இருந்தா வெளியில சொல்ல மாட்டாங்க. சரிப்பா, இதுக்கு இந்த மாதிரி செய்ய அல்லாஹ் மன்னிக்க கூடியவன் சொல்லி, காமிலான ஷேகா இருந்தா, பரிபூரணமான நல்ல பண்புள்ள ஷேகா இருந்தா என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, அந்த முரீதினுடைய அந்த பிரச்சனைக்கு தீர்வை சொல்லிக் கொடுப்பாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலேயே சொல்ல முடியாது அந்த மாதிரி ஒரு வெட்க நிலை. அந்த பாவத்தை, மத்த பாவத்தை சொல்லுவாங்க, இந்த பாவத்தை சொல்ல மாட்டாங்க யாரும். பப்ளிக்ல சொல்றாரு நான் விபச்சாரம் பண்ணிட்டேன்னு சொல்லி. அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தண்ணி போட்டிருக்காருன்னு பாரு அப்படின்றாங்க. யா ரசூலுல்லாஹ், நாங்கள் மதுவின் நறுமணத்தை அவரிடத்தில் பெறவில்லை, அவர் அந்த மாதிரிலாம் இல்லை, அவர் இயல்பா தான் இருக்கிறாரு. உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க தெரியுமா? 3வது ஆப்ஷன், அல்லாஹ்விடத்துல மன்னிப்பு கேளு, தௌபா செய்துட்டு அல்லாஹ்விடத்துல மன்னிப்பு கேட்டு ரப்பிடத்துல அழுது மன்றாடு, அல்லாஹ் மன்னிக்க கூடியவனா இருக்கிறான். இல்லைன்றார் அவர். கிதாப் எடுத்து பாருங்க. இல்லை, நான் தௌபா செய்தாலும் உலகத்தின் தண்டனையை நான் பெறவில்லை என்றால் ஆகிரத்தில் என் ரப்பு என்னை பிடித்து விடுவான். விபச்சாரத்திற்கான தண்டனை பெற வேண்டும். நான் திருமணம் முடிச்ச அந்த பாவத்தை பண்ணிட்டேன், என்னை கல்லால் எறிந்து கொள்ள வேண்டும், தண்டனையை நிறைவேற்றுங்கள் அப்படின்றார். அதுக்கு மேலதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தண்டனை நிறைவேற்றுங்க. அல்லாஹ் அக்பர். தண்டனை நிறைவேற்றப்பட்ட உடனே எழுச்சி ஓடுறார், தாங்க முடியல,
அடி தாங்க முடியல. கல்லால் அடிக்கிறதுன்றது சாதாரணமான விஷயமா? ஓடுறாரு, எழுந்து ஓடுறாரு. ஓடும் போதும் சஹாபாக்கள் அவரை பிடிச்சு என்ன பண்றாங்க, அடிச்சு கொண்டுறாங்க. கடைசியில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல தெரிவிக்கப்பட்டது, இந்த மாதிரி எடுத்து ஓடினாரு. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் விட்டுருக்கலாமப்பா அப்படின்னு சொன்னாங்க. அவர் ஓடுனா விட்டுருக்கலாமே, ஏன் போட்டு அடிச்சு இது பண்ணீங்கன்ட்டு. ஆனா ஏன் அதை கோபப்படல, விட்டுருக்கலாமே, அவரை விட்டுருக்கலாமே, அவர் வாழ்க்கைக்கு ஏதாவது ஒரு வழியை நீங்க ஏற்படுத்தி கொடுத்துருக்கலாமே அப்படின்னாங்க. இல்லை யார சொல்லலாம், தண்டனை நிறைவேற்றப்படணுன்றதுக்காக நாங்க குடிச்சிட்டு வந்து அடிச்சிட்டோம், கொன்னுட்டோம். ஜனாசா தொலை வைக்க போறாங்க, உமர் ரலியல்லாஹு தடுக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு என்ன பண்றாங்க, தடுக்கிறாங்க, போகக்கூடாது. விபச்சார குற்றம் நிறைவேற்றப்பட்ட ஒரு ஜானி, அவருக்கு போய் தாங்கள் தொலை, நாங்கள் பார்த்துக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சத்தம் போட்டாங்க, நீ என்ன தடுக்கிறது என்ன? ஒன்றை மட்டும் புரிந்துக்கோ, அவர் எப்ப மனம் திருந்தி தௌபா செஞ்சிட்டாரோ அப்படின்னு அந்த வார்த்தை நீங்க சொல்லக்கூடாது அப்படின்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ இறைவனாலும் கௌரவம், முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற நமது தலைவராலும் கௌரவம், உலகத்திலும் கௌரவம், மறுமையிலும் கௌரவம். மனமாற்றம் உள்ளவனுக்கு, பாவத்திலிருந்து விடுபட்டவனுக்கு. ஆரம்பத்தில் சொன்னது போல இவங்கெல்லாம் பெரிய பெரிய நபிமார்களோ வலிமார்களோ ஷேகுமார்களோ முஹத்திஸீன்களோ அப்படி இப்படி எல்லாம் கிடையாது. சாதாரணமான அடித்தட்டு நிலை, தரம் கெட்டு போன பாவத்தில் இருந்து தரமான மனிதர்களாக உயர்ந்தவர்கள். இந்த ஒரு அற்புதமான ஒரு சூட்சுமத்தை, அற்புதமான ஒரு பெரும் ஒரு அற்புதத்தை கொண்டதுதான் இந்த ரப்பனா லா துஸிகு குலூபனா. நமக்கு ரப்பனா ஆத்தினா தெரியும், ரப்பனா தகப்பல் மின்னா தெரியும். இந்த துவாவை என்ன பண்ணணும்னா மனப்பாடம் பண்ணணும். ஒவ்வொரு வார்த்தைகளையும் அணணுவா ரசிச்சு ஓதணும், உள்ளத்தால ஓதணும், உதட்டால மட்டும் ஓதக்கூடாது. மனம் மாறணும்னு சொல்லி உதட்டால ஓதக்கூடாது, கல்பால ஓதணும். இந்த துவாவை ஒரு நாளைக்கு அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்துல, அதாவது அந்த மாதிரி ஒரு சங்கடத்துல இருக்கக்கூடியவர், மனமாற்றமே வரமாட்டேங்குது, அமுக்கி அதாவது கிணத்துல போட்ட கல்லு மாதிரி அந்த பாவம் அவருடைய இருக்குதுன்னு சொன்னா ஒரு நாளைக்கு 100 தடவை ஓதனா கூட பத்தாது. அந்த மாதிரி ஒரு துவா இது. இந்த துவாவை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையாக ஆக்குவானாக. மனமாற்றத்தை எல்லாம் தந்தருள்வானாக. மனமாற்றத்துக்கு பிறகு கிஞ்சிற்றும் கூட நரகவாசலுக்கு செல்லாது இருக்கக்கூடிய தௌஃபீக்கை எல்லாம் தந்தருள்வானாக. உயர்ந்த சொர்க்கத்தில் நம் அனைவரையும் பரிசுத்தமான ஆன்மாக்களாக நுழைய செய்வானாக.